எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் வீடியோ பார்த்து ரெசல்யூஷன் எடுத்துட்டீங்களா? எடுக்காதவங்க இருந்தாலும் இன்னும் சீக்கிரமா எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த வீடியோல மெயினா நான் என்ன ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் தான் இப்போ எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையே. என்ன எடுத்தாலும் எல்லாரும் நல்லா படிக்கிறோம், ஆனா எக்ஸாம்ல அந்த டயத்துக்குள்ள முடிக்க முடியல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பெரிய கொஷின். ஸோ அதுக்கு நம்ம பேசிக்கான சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கனாலே எக்ஸாம்ல கொடுத்த டைமுக்குள்ள நம்ம எக்ஸலண்டா முடிச்சு நம்ம பேப்பரை ஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டே பிகினிங் தான் நம்ம கணக்கு. ஸோ மார்னிங் எப்போ எந்திரிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் சொன்னேன். 4:30 அப்படிங்கிற டைம் இஸ் வெரி குட் டைம் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது 4 o'clockங்கிறது மாறணும். இப்போ 4:30 அப்படின்னாலே எழுந்திரிக்கிறது தானே பெரிய பாயிண்ட். எல்லாருக்கும் எழுப்பணும், யாராவது வந்து உங்களை எழுப்பினா தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல. அது கூடாது. ஏன்னா நம்ம உலகத்திலேயே பெஸ்ட் டாக்டர் அப்படிங்கிறது என்ன, நம்ம உடம்பு தான். ஸோ நம்ம உடம்பு நம்மள சொன்னதை ஒழுங்கா கேட்கும், ஆனா நம்ம அதை சொல்றது இல்லை. ஸோ பிஃபோர் நம்ம நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள உண்மையா என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, நான் எக்ஸாம்ல சென்டம் வாங்கணும், நான் எடுத்த டாஸ்கை வெற்றிகரமா நான் முடிக்கணும், அதுக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்கணும். ஸோ நான் 4:30க்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படிங்கறத நீங்க உங்க உடம்புக்கு சொல்லணும். அப்போ உடம்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா 4:30க்கு டக்குன்னு எழுப்பி விட்டுரும். யாரும் உங்களை எழுப்பணுன்ற அவசியமே கிடையாது, பர்ஃபெக்டா எழுப்பி விட்டுரும். ஸோ எந்திரிச்சதும் நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன, ப்ரஷ் பண்ணிட்டு இம்மீடியட்டா குளிச்சிடும். ஏன் இதை வந்து நான் குளிக்கணுங்கிறத சொல்றேன் அப்படின்னா, நம்ம பிரெயின் பாடி ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா மார்னிங் டைத்துல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம பாடி என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் எந்திரிக்கும் போது ஒரு லேசினஸ் நம்ம உடம்புல இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட் ஹேவ் அ குட் பாத். ஸோ பாத் பண்ணி முடிச்சதும் படிக்க உட்காரணும். பிஃபோர் தட் வீட்டில் என்ன ட்ரிங்க் கொடுக்குறாங்களோ அதை குடிக்கணும் போது அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் அடுத்த ஒர்க் பார்க்கணும். 2 கப் காஃபி 2 பாய்ஸ் காஃபி குடிச்சிட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு காஃபியோ டீயோ வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதை குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் படிக்க உட்காருங்க. ஸோ உங்க மைண்டு பாடி எல்லாமே ஃப்ரீயா இருக்கும். ஏன் இந்த மார்னிங் டைம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா, தட் இஸ் த ஒன்லி டைம் யூ வில் நாட் ஹாவ் எனி டிஸ்டர்பன்சஸ். எந்த ஒரு சத்தமும் இல்லாம அந்த என்வாயன்மெண்ட் அப்ப கிடைக்கும். ஏன்னா எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்கன்னா அமைதி, அந்த அமைதி வாங்கும் போதுதான் நமக்கு பயம் வரும். அந்த பயம் போதுதான் எல்லாமே மறந்து போகும். ஸோ அந்த என்வாயன்மெண்ட்லயே நீங்க இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயங்கிற விஷயமே இருக்காது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், மார்னிங் டைத்துல உட்காந்துட்டு ஸ்கூல்ல எக்ஸாம் ஹால்ல நம்ம எப்படி இருப்போமோ அந்த என்வாயன்மெண்ட்ல படிக்கணும். ஸோ ஃபேன்ல உட்காந்து சத்தம் கேட்குமா, ஃபேன் சத்தம் மட்டும்தான் கேட்கணும். இல்ல ஏசி போட்டு படிப்பீங்களா, படிங்க. ஆனா அந்த சத்தத்தை தவிர்த்து வேற எந்த சத்தமும் ஊத்தி கேட்க கூடாது. அத மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கனாலே டைம் மேனேஜ்மெண்டோடைய ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்டே இதுதான். செகண்ட், எக்ஸாம்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை வருது. ஸோ ஒதுக்கணும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல இப்ப நீங்க பப்ளிக் எக்ஸாம் போய் எழுதும் போது உங்க பேப்பர் வந்துதான் உங்களுக்கு பதிலாக போய் பேசும். திருத்துற டீச்சர்ஸ்க்கு அது பாயா கேர்ளான்னு தெரியாது. அப்ப எது உங்களுக்கு பதிலாக பேச போகுது, உங்க பேப்பர். ஸோ பேப்பர் அப்படிங்கும் போது பிரசன்டேஷன். இந்த பிரசன்டேஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம் எதுன்னா நீங்க யூஸ் பண்ற பென். ஸோ நான் என்ன சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 2 பிராண்ட் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 பிராண்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கை பென் பிடிக்கிற அந்த இடம் வந்து 2 பிராண்ட் பென்லையும் ஒரே மாதிரி இருக்கும். அது ஒரு 10 பென் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுல எழுதுங்க. இப்போ அந்த ஒரு 6 monthsக்கு அதுல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேனான வேற எந்த பேனாவே நீங்க மாத்தக்கூடாது இந்த 2 பிராண்ட் பென்ல. ஸோ ஏன் 2 பிராண்ட் அப்படிங்கிறத சஜஷன் பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் ஒரு பிராண்ட் திடீர்னு எங்கேயாவது இந்த ப்ரொடக்ஷன் சரியில்லை அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிடுது, ஐயோ இந்த பிராண்ட் பென் இல்லையே என்னால எழுத முடியாது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு கெட் அ ப்ராக்டிஸ் ஆஃப் 2 different types of pens. ஸோ அந்த பிடிக்கிற இடம் சின்னதா இருக்கணும், அப்பதான் உங்களால வேகமா எழுத முடியும். இதை ஏன் நான் சஜஷன் பண்றேன் அப்படின்னா, அப்படி நீங்க எழுதும்போது கண்டிப்பா ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 10 நிமிஷம் அப்படின்னு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு பிக் கொஸ்டினுக்கு அப்படின்னா, நாளடைவுல நீங்க ஏதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கொஸ்டினுக்கு 9 minutes நீங்க உள்ள முடிச்சிருவீங்க. 9.5 minutes. அப்படி கண்டிப்பா ஒரு 1 minute ½ minute உங்களால சேவ் பண்ண முடியும். இது மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களால பிஃபோர் டைம் ஒரு 15 to 20 minutes முன்னாடியே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பினிஷ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் மெயினா பேனா அப்படின்னு சொல்றது. அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் போது ஒரு கொஸ்டினுக்கு எழுதுறீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு இம்பார்ட்டன்டான சம்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறீங்க அப்படின்னா, ஒரு மார்ஜின்ல இருந்து ஃபியூ யார்ட்ஸ் ஒரு லைன் சின்னதா உங்க கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு பென்சில்ல ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஈக்குவல் டு வரிசையா வரணும்.
அதே மாதிரி உங்க ஒர்க்கிங் காலத்துக்கு சைட்ல ஒரு கோடு. இதெல்லாம் உங்களுடைய பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருக்கும், உங்களோட எக்ஸாமை பார்த்தாலே திருத்துறவங்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், யூ ஆர் கெட்டிங் எ குட் திங், யூ ஆர் கோயிங் டு பிரசன்ட் அ வெரி குட் திங் அப்படிங்கிற மைண்ட் செட் டீச்சர்ஸோட சைக்காலஜிக்கு வந்துடும். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபைனலா நான் இன்னொரு என்ன சொல்றேன்னா, படிக்கிற விஷயம். ஸோ படிக்கிற விஷயங்கும் போது நார்மலா கண்டினியூஸா ஈவினிங் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் விடாம படிங்க. இல்ல மேம் 30 மினிட்ஸ் என்னால முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா 90 மினிட்ஸ் கண்டினியூஸா படிங்க. ஸோ படிச்சதுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கேப் விடணும். அந்த 15 மினிட்ஸ் கேப்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டிவி பார்க்க கூடாது, வெளியில போய் ஓடி ஆடி எதுவும் விளையாடி உங்க உடம்பு டயர்ட் ஆக்கிக்க கூடாது. ஸோ அந்த 15 மினிட்ஸ் நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணும், ப்ளீஸ் உங்க அப்பா அம்மாவோட பேசுங்க, ஜாலியா பேசிட்டு இருங்க. இல்ல உங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, பிரதர்ஸ் இருக்காங்களா, பேசுங்க. இல்ல கண்ணை மூடி ரெஸ்ட் எடுங்க. அதுக்காக நான் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறதுக்கு டைம் இருக்கு. ஆனா படிக்கிற நேரத்துல நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன ஆயிடும், உடம்பு டயர்ட் ஆயிடும். அப்ப அந்த 15 நிமிஷத்துல போய் விளையாடுறீங்க அப்படின்னா அடுத்து நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் தான் தோணுமே தவிர அடுத்த 15 நிமிஷம் உங்களால படிக்க ஹாஃப் அன் அவருக்கு படிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட்ல நீங்க பெரிய பெரிய ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா வருவீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தரேன். தேங்க்யூ.